கபிலன் ஒன்று பீஸ்ட் அப்போ அவன் போட்டிருந்தான் கரெக்டாக என்ன எவ்வளோ ரெவன்யூன்னு போட்டிருந்தான், அது உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவனும் ஐடி தான் கட்டியிருந்தான். அப்போ அவன் சொன்ன டேலிப்படி தானே இப்போ இவன் கட்டுன்னு வருது. இவனுக்கு சொன்ன மாதிரி 225 250 300 அப்படின்னா அந்த பக்கம் பேசுறீங்க. ஃப்ரீ பிஸியா இருந்தீங்கன்னா அந்த பக்கம் பிஸியா இருங்க. மைக் இங்க ஆல்ரெடி 10 ரிக்வெஸ்ட் இருக்கு, நான் தாராளமா கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழன் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இப்ப ஆக்சுவலி இப்ப கடன் வச்சுக்கீங்களா, இந்த பசங்க இருக்காங்க, இந்த பசங்க வந்து அப்பா கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு எந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கும்? ஒண்ணு படிப்புக்கு இருந்திருக்கும், ஆக்சுவலா வந்து இந்த ஃபேமிலிக்கு அவன் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு எனக்கு புரியுது. அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான் ப்ரோ. இது வந்து பெருசா இது வந்து தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இது நான் விஜயராஜ் பேசுறேன். இது பிராக்டிகலா இது எல்லா பொலிட்டிஷியனும் பண்ற ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் செலவு பண்ற எக்ஸ்பென்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு அவன் டாக்ஸ் கட்டுறதுக்கு தப்பிக்கிறதுக்காக இதை வந்து நான் செலவு பண்ணேன், ஃபேமிலிக்காக பண்ணேன் அப்படின்னு வந்து பொதுவாவே இது எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் ப்ரோ. அது நீங்க நான் ஆக்சுவலா வந்து நான் தப்பு இல்லைன்னா சொல்லல, பட் ஆனா இது வந்து காமனான ஒரு விஷயம் தான். இது வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இது காமன் கிடையாது, இது காமன் கிடையாது. மத்தவங்க எல்லாம் அரசியல்வாதியா? மத்த எத்தனை அரசியல்வாதிங்க கொண்டு இருக்காங்க? 41 பேரை சொல்லுங்க எனக்கு. 42 போகல இருக்காங்க. இவன் கூட இருக்காங்களா ப்ரோ? நான் மத்த நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஐயோ, எல்லா அரசியல்வாதிகளும் இப்படிதான் நாமினேஷன் பண்ணிருக்காங்க, எல்லாரும் இப்படிதான் சொத்து காட்டுறாங்க. அதனால இவன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இருங்க பாருங்க. சொல்ல என்ன ஏங்க எல்லாம் தடுக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க கபிலன். நார்மலைஸ் பண்ணாங்களா யாரு? விஜயா கௌசிகா? விஜயராஜ் தாங்க சொன்னேன். விஜயராஜ் ஒண்ணும்ல, எந்த ஐடி பண்ணணும் யாரும் குடும்பத்துக்கு கடன் கொடுத்தா காமிச்சிக்க மாட்டாங்க, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கலாம். சரியா? அப்படி யாருமே காமிக்க மாட்டாங்க. ஐயோ ப்ரோ, நீங்க சொல்ற விஷயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் அவன் பண்ணுனது சரின்னு சொல்லல, பட் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு புள்ளைக்கு அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி அமௌண்ட் காமிச்சாங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு ப்ரோ. அந்த ரூலை தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது நான் பேசுறது கேக்குதா? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி சொல்றதுனால நீங்க மறைமுகமா என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய பேச்சுக்களோட அர்த்தம் என்ன வருதுன்னா, திஸ் இஸ் நார்மலைஸ்ட், எல்லாரும் பண்றாங்க, இவனும் பண்றான், அதான் நீங்க இப்ப சொல்றீங்க ப்ரோ. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, பவன் கல்யாண பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறப்ப அவர் இதே வேலை பண்ணாரு ப்ரோ. அத வச்சு நான் சொல்றேன். பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுல இருக்கிறான், அவனை தூக்கி அந்த பக்கம் மறுபடியும் நீங்க அதுலயே வரீங்க ப்ரோ. இப்படி ஒரு ரூல் இருக்குன்னு தான் ப்ரோ நான் சொல்ல வரேன். இவன் பண்ணது சரின்னு சொல்லல, பட் இது ஒரு ரூல், இது லீகலைஸ்டான ஒரு ரூல் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நான் சொல்லிடுறேன், ரூல் இருக்கு விஜயராஜ். கடன் வந்து வேற யாருக்கா கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. பெத்த புள்ள 4 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், மகனுக்கு 8 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், பொண்டாட்டிக்கு 12 லட்சம் 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேங்கிறதுலாம் ஒரு ஏத்துக்க கூட விஷயமே கிடையாது. ஏன்னா யாரும் குடும்பத்துக்குள்ள கடன் கொடுத்து, அதாவது இப்ப எங்க அப்பா கடன் கொடுத்தா எங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு கடன் வாங்கினா கூட சொல்லலாம். சரியா? அவன் அந்த படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க கடன் கொடுத்துருக்காரு அவரு? 4 லட்சம் ரூபா. பவன் கல்யாணம் நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். இல்ல பவன் கல்யாணம் நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். நான் 500 கோடி சொத்தை விட்டு சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன். 1000 கோடி நான் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். பவன் கல்யாணம் பிரச்சாரத்துல பண்ணாப்லையா? பணம் என்ன சார் பணம்னு யாரா சொன்னாங்களா? நான் கேக்குறேன். புதல்வனே விஜய் அவர்களே வணக்கம். விஜயராஜ் ப்ரோ, அத மாதிரி வந்து கடன் கொடுத்தாக்க அது வந்து ரிட்டர்ன் வரணுங்கிற மாதிரியான கணக்குல வரும். நீங்க சொல்றது வந்து எஜுகேஷனல் எக்ஸ்பென்ஸ்னு போட்டாக்க அதுக்கு வந்து விலக்கு உண்டு வருமான வரியில. ஆனா இத வந்து நீங்க விலக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த காசை இந்த காசை அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். விஜய்க்கு அவங்க பையனும் இல்ல அது அசட் தாங்க, அது அசட் தான் காமிச்சிருக்காங்க. பணம் கடனா கொடுத்துருக்காங்க, கிளிக் வரும் தான், அதெல்லாம் ரைட்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த ஒரு அறிவாளியும் பிள்ளைக்கு நான் 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், மகனுக்கு 8 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், பொண்டாடி கடன் கொடுத்துருக்கு எவனுமே கொடுக்க மாட்டாங்க. நிறுவனத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இங்கே கடனா கொடுத்துருக்கேன். உங்க அப்பா கூட சொல்லலாம், ஏன்னா அப்பா ப்ரொடியூசர், ஒரு படம் எடுக்கிறாரு, படம் டைரக்டர், அவருக்கு கூட கணக்கு காமிக்கலாம். ஆனா மகனுக்கு செலவழித்தது எப்படிங்க சொல்ல முடியும் கடன்னு? இந்த அறிவாளித்தனத்தை யாரும் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு அவன் புத்தி இருக்கு. இல்லன்னா ஒருவேளை வந்து அந்த கோர்ட் கேஸ்ல வந்து அவங்க மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுல வந்து இதை வந்து கணக்கு காமிக்கிறதுக்கு இதை சொல்லிருக்கலாம். அதை கூட செய்யலாம். ஏன்னா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் மனைவி பேர்லயோ அக்கௌண்ட்ல பணமோ அவங்க வந்து சொத்தோ என்னது மணிய
இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சொல்லுவான், நான் சைனாக்குலாம் நான் ஏழைங்களை பார்த்ததே இல்லை. டு யூ வாண்ட் டு சி புவர் பீப்புள்? எஸ் கம் ஹியர் அப்படின்னு பிரபு கூட்டிட்டு போவான். கோனிசாக்கு, திஸ் இஸ் புவர் பீப்புள். ஏழைங்க தேர் சார், ஹோம் இஸ் ஏழைங்க. ஒன்லி கோனிசாக்கு. Their home is Konisake. They inside living in Konisake. Do you want to go to their home? Yes, go அப்படிம்பா. உடனே கோனிசாக்க திறப்பான், உள்ள போவான். மூட்டை கட்டுறா, ஏறி கட்டுறா அப்படிம்பா. அதான் இப்ப நடக்குது. ஊர்ல வந்து எஜுகேஷன் அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபா தான் பணம் இருக்கான். விஜய் ரொம்ப ஏழையா இருக்கிறாராம், பாத்தீங்கப்பா. ரொம்ப ஏழையா. அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபா தான் பணமே இருக்கும். 10 வீடு வச்சிருக்கான் ரியல் எஸ்டேட் புரோக்கர். இல்ல ஆக்சுவலி அவன் 2 வீடு வச்சிருக்கான். இல்ல நம்ம ஊர்ல வந்து கபிலன் எஜுகேஷன் லோன் வந்து பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா போட்டு விட்டாலே அந்த எஜுகேஷன் லோனை வந்து அப்பா தான் கட்டுவாரு. ஏன்னா வந்து பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நமக்கு படிக்க வைக்கணும், அவன் பேர்ல என்ன அப்படின்னு சொல்ற ஊரு நம்ம ஊரு. ஆனா இவன் வந்து கரியரின் உச்சம்னு சொல்லிட்டு குழந்தைங்க பேர்ல எழுதி. ஆனா இப்ப யாரும் சொன்னா தெரியல, பரணி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அவன் ரிட்டர்ன்ல தான் போட்டிருக்கான். அது அப்ப ரிட்டர்ன்ல அவங்க கொடுக்கணும். இன்னொன்னு வந்து இன்னொருத்தர் இப்ப மொசகுட்டி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து இவன் சங்கீதாவுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவானம்சம்ல இதை காலி பண்றதுக்காக தான் இதை சேர்த்து போனோன்ற ஒரு டவுட். இல்ல ஒரே நிமிஷம், இது தெளிவா சன் நியூஸ்ல போட்டிருக்கான். காசு இருந்தும் வங்கியில் சுமார் 400 கோடி அளவிற்கு பணம் இருந்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான தொகையை கடனாவே கொடுத்துள்ளார் தாவேகா விஜய். அதுதாயே நானும் சொல்றேன். அவர்கிட்ட வந்து குடும்பத்தை காமிச்சது அதாவது அந்த ரொம்ப எச்சிக்கையில காக்க வரட்ட மாட்டான்னு சொல்லி பாத்துருக்கேன் தெரியுமா? அதை விட மோசம். ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கீங்களேன், என்னோட தேவைக்காக கடன் வாங்கியிருப்பேன். எங்க அப்பா வந்து என்னோட தேவையை பூர்த்தி பண்ணிருந்தா நான் கடன் வாங்கியிருக்க தேவை இருந்திருக்காது. கரெக்டா? அப்ப எங்க அப்பா வந்து என்னோட எக்ஸ்பென்ஸுக்கு அவர் கொடுக்க வேண்டியதா ஒரு விஷயம் இருக்கு. நான் சின்ன வயசுல நான் மேஜர் ஆகல, 18 வயசுக்குள்ள இருக்கேன், படிக்கிறேன். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு தேவைப்படுது. இதுக்கெல்லாம் வந்து ஆஸ் பர் த பேரண்ட்ஸ் அவங்க வந்து எனக்கு கார்டியனா அவங்க பாத்துக்க வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. திரும்பி நான் படிச்சதுக்கு அப்புறமா உங்களை பாத்துக்க போறேன். ஓகேவா? இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நீ 18 வயசு இப்பதான் ஆயிருக்கு, இப்ப இது வரைக்கும் செலவு பண்ணது நீ கடன் சொல்றேன்னா, அப்ப அந்த குழந்தைங்க யாருக்கிட்ட போய் அவங்களோட எக்ஸ்பென்ஸை கேட்டிருப்பாங்க? படிப்புக்கோ வெளியே போறது? இல்ல கௌசிக்கு, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு தந்தையாவே அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு ஆளு ஒரு மாநிலத்தை எப்படி மக்களை இவரை கொண்டு போய் சேர்ப்பாரு? புரியுதா உங்களுக்கு? ஒரு தந்தையான ஒரு பொறுப்பே இல்லாதனால தானே இவ்வளவு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அவரு. கடனா கொடுத்ததா காமிச்சிருக்காரு. ஒரு புள்ள நான் கூட அந்த ஊடால சொன்ன மகன் வந்து அப்பா பேரை இன்சியல மாத்தினாரு, அவங்க அம்மா பேரை மாத்தினாருன்னு சீரியஸா இதை சொல்லி முடிச்சிருக்கேன். வாங்கி உட்காருங்க. இப்பதான் தெரியுது ஏன் அந்த பையன் வந்து மாத்திருக்கானுங்கிறது. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. தெரியாதா? ஐயா சிட்டிசன் மீட் பண்ணுங்க ஐயா. அவன் பேசிட்டு இருக்கான். கபிலன் அவனை கீழ அமுச்சு விடுங்க. கபிலன் யாரு? சரண வீட்டா போடுங்க. அவன் எங்கிட்ட பேசிட்டு இருக்கான், அங்கிட்ட பேசிட்டு இருக்கான். தந்தையா மட்டும் ஃபெயிலியர் கிடையாது, அவன் தந்தையாவும் ஃபெயிலியரு, பையனாவும் ஃபெயிலியரு. அவன் வந்து யாருக்குமே உண்மையா இல்ல, அப்பா அம்மாவுக்கும் உண்மையா இல்ல, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாகவும் ஒரு ஒரே நிமிஷம். சபரிஸ் ஒரு நிமிஷம்டா. இல்ல அப்பனுக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. நானு 76,000 அவங்க அப்பன் கட்ட முடியாம ஆபீஸ ஜப்தி பண்ணாங்களே, ஏசி பர்னிச்சர் எல்லாம் தூக்கிட்டு போனாங்களே, இதெல்லாம் எனக்கு புரியல. டேய் என்னடா கடன் கொடுத்த, நீங்க வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. மைக்கை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்ல இது ஹரி ப்ரோ டிராகன் நீங்க சொன்னீங்கல்ல, அவர் வந்து டோட்டலா ஃபெயிலியர்னு. ஃபேன்ஸ் முந்தானத்து ஒண்ணு போட்டிருந்தானுங்க. என்னன்னா, அவர் குடும்பத்தை ஒண்ணுனா கூட அவர் விட்டுருவாரு, அவருக்கு ஒண்ணுனா கூட ஒண்ணு விட்டுருவாரு. ஆனா எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுனா அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிட்டான் தெரியுமா? இல்ல இல்ல அதுல என்ன காமெடினா, அது வித்ட்ரா பண்ணது கூட அந்த பையனுக்கு தெரியல. பாவம் பெரிய தற்கொலை வந்திருக்காங்க. ஒரே நிமிஷம் இல்ல அவன்கிட்ட பேசும்போது ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒண்ணு அவன் ஒன்னாவது பேசதான் கலைப்பான். நான் ரொம்ப சொல்ல வந்தானே அதே மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, பேசிட்டு டக்குன்னு ஞாபகம் வச்சு. அப்ப நடுவில் பேலன்ஸ் அமௌண்ட் கபிலன் இருங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எங்க இருக்குன்னு வந்துருச்சு சரியா? டோட்டலா 1,525 கோடி சரியா? 520 கோடி விட்டு இருக்கு. 34,000 கோடியே 34,000 கோடியே 642 கோடி வரி கட்டாத விஜய் அரசுக்கு வருமான வரி கட்டாமல் நிலுவையில் வைத்துள்ளதாக விஜய் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா அதான் நான் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கட்டலையா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஏமாத்திருக்காருயா அவரு. கிட்டத்தட்ட 2011, 12
15, 16 அப்புறம் இப்ப லாஸ்ட் சரண் இல்லையா ப்ரோ லாஸ்டா வேற 1500 கம்மி ப்ரோ. கண்டிப்பா ஒரு 3000 4000 இல்ல கோடியாவது இல்ல இருக்கும். நான் 1500 சொன்னது இருங்க. நான் சொல்றது 2018 இருந்து 26 வரைக்கும் விஜய் வாங்கின சம்பளம் 1525 கோடி. சரியா? 520 கோடி இப்ப அவர் கையில இருக்கு. மீதி 1005 கோடி த்ரிஷா கையில இருக்கான். இப்போதைக்கு புரியுதா? சரண் அது முடிங்க ஐயா சொல்லி இல்ல நியூஸ்ல சொன்னா அதே சொல்லி பாத்தீங்களா முடிங்க ஐயா. எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? அவர் வந்து கபிலன் நான் பேசலாமா? மனைவிக்கு வந்து கபிலன் ஜீவனாம்சம் கொடுக்க கபிலன் முடியாம எவ்வளவு கபிலன் இல்ல நான் கபிலன் என் பண்ணிடுறேன் கபிலன் பேசுறேன். கபிலன் மாறன் பேசுறேன். டேய் மயிரே பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வரியா? இருடா. டேய் மயிரு ரொம்ப நான் நேரம் பேசுறேன். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது கொய்யும் வாய முட்டை உட்காந்து இப்ப நான் பேச வர எடுத்து நடுவில் நொய்ய இருடா. டேய் நான் பேசும்போது வெளியே போயிடா. வெளியே போனேன், கக்கூசுக்கு போனேன், மசூருக்கு போனேன். உன் அண்ணா உட்காந்து பெத்த பொண்ணுக்கும் பெத்த பையனுக்கும் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் உட்காந்துக்கிட்டு கடன் கொடுத்தானு கடன் காத்தி வச்சிருக்கான். வெக்கமா இல்ல? ஏண்டா அவன் நடிக்கிறானா இல்ல ரிஜிஸ்டர் பிசினஸா இல்ல வேற ஏதாவது பொம்பளை போற பண்ணிட்டு இருக்கான்? அவன் வேற என்னென்ன புரோக்கிங் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? பார்ட் டைம்ல கொஞ்சம் கூட நேர்மையா இருக்க மாட்டியா? அப்படியே எப்படி உச்சத்தை விட்டு வந்திருக்கான். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன். 300 கோடி ரூபாய் சம்பளம். இந்தியாவிலே நாங்க தான் அதிகமா சம்பளம். ஷாருக்கான எடுத்து நாங்க தான், ரன்வீர் கபூர் அப்புறம் நாங்க தான். எல்லாம் நான் தான் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் ஆயிடுச்சுக்கிட்டீங்க. என்னடா சொத்து இது? 2 லட்சம் ரூபாய் தான் அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறான். நீ நம்புறியா? நீ உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு சொல்லு பாப்போம். ஏன் அழுவுற? இது ஒரு நிமிஷம் இரு. டேய் சிட்டிசன் சரண் நீ பெரம்படுத்த வேண்டியதானே? அவன் பூல போய் பிடிச்சி ஊம்பு மயிறு கேக்குற கேளுக்கு பதில் சொல்றானா? புடிச்சு இப்பதான் சிட்டிசன் சரண் ஜிப்பு கிட்ட போற நிக்கிற மயிறு. அவன் குளத்தூர் தொகுதி. இது தெரிஞ்சுட்டு வாமா எந்த தொகுதி? ஏண்டா சிட்டிசன் சரணா வேட்புமனு தாக்கல் பண்ணா? ஏண்டா சிட்டிசன் சரணா வேட்புமனு தாக்கல் பண்ணா? அறிக்கட்டோன ஏன்டா லூஸ் பண்ணி பேசுற கபிலா? டேய் நான் பெரம்பூர். டேய் என் குஞ்சிக்கு வராத. நான் பெரம்பூர்ல குளத்தூர் தொகுதி. என்ன பண்ண போற இப்போ? குளத்தூர் தொகுதி தானே. அப்புறம் எதுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்ட? வெக்கமான சூடு மாறா. வெக்கமான சூடு சொல்றேன் ஏதாவது இருக்காடா உனக்கு? டேய் நான் என்னடா கேட்டேன்? 404 கோடி தான் என் சொத்துனே ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான்டா. 524 கோடி தான் என் சொத்துனே ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான். பொய் கட்டி வச்சிருக்கான். நீங்க சம்பளம் எவ்வளோடா சொன்னீங்க? 300 கோடி ஓவா. நீங்க எவ்வளவு? 300 கோடி ஓவா. ரஜினியோட அதிக சம்பளம் தானா? இதுல உங்களுக்கு டவுட்டா? ரஜினி தான் இப்ப நேர்ல போயிட்டு இது போய் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். டேய் எருமை, ரஜினி படம் ஒரு படம் பாக்ஸ் ஆபீஸ் 404 கோடி. கூலி படம் பாக்ஸ் ஆபீஸ் 404 கோடி. எருமை எருமைக்கு போறத எருமை. டேய் யாரா சிரிப்பு காமிட்டு இருக்க லூசு புண்டை? அமையாடுறா. ராத்திரி நீ இப்படி பேசுனதுதான் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் ஆக வேண்டியது. கவலைப்படாத. நல்லவேளை ஜிப்சி என்ன பண்ணி விட்டாப்ல. அவர் பண்ணி விட்ட ஃபேமஸ் எனக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு எனக்கு. சரி மாறன், அது என்ன பணம் என்ன சார் பணம் சொன்னாரு? பிள்ளைக்கு பெத்த பிள்ளை கடன் கொடுத்துருக்கா சார். எப்படி சார் அது? என்ன கடன் கொடுத்துருக்காப்ல? டேய் மகளுக்கு கடன் கொடுத்துருக்கா. 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காருண்டா விஜய். ஜோசப் விஜய். என்ன பிரதர் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு? ஐயா நான் சொல்லலையா, உங்க ஜோசப் விஜயே கொடுத்துருக்காரு. கைப்பட எழுதி கொடுத்துருக்கேன். கை நாட்டு வச்சிருக்காச்சு. கையெழுத்தே போட்டிருக்காருயா. எழுதி கொடுத்துருக்கா கொடுத்துட்டு போட்டோமே. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் நான் கேக்குறேன், நான் பெத்த பிள்ளை கடன் கொடுக்கவன் எப்படி பிள்ளைய பார்க்க முடியாது? கம்னாட்டி விஜய்ன்றாங்க. புரியுதா உனக்கு? விஜய் திருட்டு கம்னாட்டின்றாங்க எல்லாரும். சொந்த உண்மையான சொத்தை இங்க மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறான் இல்லையா? திருட்டு கம்னாட்டி பையா. வரி கட்டாம தப்பிக்கிறான் இல்லையா? வரி கட்டாம கேள்றா. வரி கட்டாம உட்காந்து கோர்ட்ல கேஸ வாங்கினவன்ல. இப்ப சொத்து மதிப்பு காட்டுறதுக்கும் வரி கட்டாம உட்காந்துட்டு கணக்குல வராம இது மறைக்கிறான் இல்லையா? அப்ப திருட்டு பையன் தானே. இவன் கையில எப்படி கவர்னன்ஸ் கொடுக்கறதுன்னு இங்க மக்கள் கேள்வி ஹையஸ்ட் பேயிங் டாக்ஸ்னு ஏதோ உருட்டுவானுங்களே. வரி கட்டாம வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற மொல்ல மாதிரி நாய். மயிறு அவனுக்கு கடன் கட்ட வேண்டியது காசு இருக்காண்டா. போய் கட்டுங்க நம்ம இருங்களா? ஏன்டா 400 கோடி இருக்கிறது எல்லா கடனையும் கட்ட வேண்டியதான்டா. டேய் ரொம்ப ஏழையா இருக்காருடா விஜய். அடுத்த வேளை சோத்துக்கே காசு இல்லையாண்டா. இல்ல கபிலன் ஆக்சுவலா இல்ல கபிலன் ஏதோ கேஸ் இருக்காமே, கடன் கேஸ் இருக்காமே, ஏதோ கையெழுத்து போட்டது சூரிட்டி போட்டு ஏதோ கடன் கேஸ் இருக்கு. ஆமாமா சூரிட்டி கேஸ் இருக்கு. ஏதோ அது இல்ல எனக்கு எந்த படத்துக்கு அட்வான்ஸ் அந்த கேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரை ஏமாத்துனீங்க மாறன்? எந்த ப்ரொடியூசரை சால்வ் தெரியல. ஆல்ரெடி 3 ப்ரொடியூசர் செத்துட்டாங்க. 1 2னா ஞாபகம் இருக்கும். நடிச்ச அத்தனை ப்ரொடியூசர் ஏமாத்தி தானே வச்சிருக்கான். இல்ல எல்லா ப்ரொடியூசர் 5 ப்ரொடியூசர் செத்துருக்காங்களாம். பிடி செல்வகுமார் சொன்னாரு. ஓகே ரைட். சரி மாறன், அது சரி அதெல்லாம் விடுங்க மாறன். அது எப்படி மகளுக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? மகளுக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? ஏங்க படிப்புக்கு வாங்கின காசு கடனா எழுதி வச்சிருக்கான் பைத்தியம். ஒருத்தன் 137 கோடி தான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு போறான் முதலமைச்சர் இந்த வருஷம். ஆமாண்டா அவர் பிசினஸ் பண்றா. நீ என்னடா பண்ற?
நான் ஒண்ணு கேக்குறேன். அவர் சத்தியமா கடன் டேய் இருக்குன்னு சொன்னாரு. உங்களுக்கு மகனுக்கு கடன் கொடுக்கற மாறன். உங்களுக்குன்னு ஒரு அவரு மனசாட்சி கடன் இருக்காடா இருக்கு. டேய் மாறன் நான் ஒண்ணு சொல்றேன் இருங்க. மாறன் அவரு கடன் இருக்கு. அவரு மகனுக்கு கடன் கொடுக்கல. ஆனா ஆமா விஜய் அவர் என்ன பேர பண்ணிருக்காருன்னா பசங்க மகனுக்கு கடன் கடன் கொடுக்கல. கொடுத்திருக்காரு. பைத்தியம். விஜய் மகனுக்கு கடன் கொடுத்திருக்காருடா. கந்து சர்ரா வட்டிக்கு டேய் உங்களுக்கு மீட்டர் வட்டி கடன் உங்களுக்கு இல்ல கொடுத்திருக்காருடா. டெய்லி இங்க ஒரு 7 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன இல்ல 4,64,007 இல்ல ரூபா. மாறா நான் சொல்றேன். அப்ப இருக்கிறவனுக்கு உனக்கு அரசியல் அறிவு அவ்வளவுதான்டா. அரசியல் அறிவு இல்லடா உனக்கு மாறா, அரசியல் உனக்கு அறிவு என்ன சிம்பிளா மகளுக்கு கடன் சொல்லணும்னா கொடுக்கறது ஒரு அரசியல் அறிவுல வருமா? முதலமைச்சர் வந்துட்டு கடன் இருக்கான்னு சொல்லிட்டு போறானே, உனக்கு இருக்கிற அரசியல் அறிவு அவ்வளவுதான் நீ டேய் மாறன் நான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கேக்குறேன். பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்திருக்கான்ல, அது என்ன கான்செப்ட்ல வரும்? அதை மட்டும் சொல்லு. சொல்லு. பெத்த உங்க பிள்ளைல அப்பா யாரும் கடன் கடன் கொடு இல்ல உங்க அப்பா நீ கடன் கொடுப்பியா? நான் கேக்குறேன். உங்க அப்பா நீ கடன் கொடுப்பியா? இல்ல உங்க அப்பா உனக்கு நீ கொடுப்பாரா? பெத்த பிள்ளை கடன் கொடுப்பியா? சொல்லு. யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்கடா. டேய் யாரும் விஜய் கடன் கொடுக்க விஜய் கொடுத்திருக்கான்டா. மாட்டாங்க. கொடுத்துருக்காண்டா. பைத்தியம். விஜய் கொடுத்து வச்சிருக்கான். டேய் விஜய் மாறன், வந்து பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு அப்படி எதுக்கு சொல்லியிருக்கிறான் கேட்காதீங்க. தெரியுமா? மாறன் டேய் மாறன் மாறன், கொடுத்தவனுக்கு பெத்த எவ்வளவு பிள்ளைக்கு கடன் திட்டலாம்? கொடுத்தேன்னு எதுக்கு சொல்லியிருக்கிறான் தெரியுமா? இல்ல சம்பாரிச்ச இப்ப பணத்துக்கு விஜய் ஒழுங்கா பேருக்கு டாக்ஸ் அழுகுனா கட்டாம வந்து ஏமாத்துறதுக்கு. அழுங்க. மத்தியானத்துக்கு விஜயராஜ் அழுது நீங்க பேசுங்க. புரியவே வீட்டுல மாட்டேங்குது. ஒரு அவரை பொம்பளை கூட ஏமாத்துறாரு. அவர் டேய், ஜெயராஜ் ஒரு ஏமாத்துறாரு. அமைதியா பொம்பளை ஒரு கூட 5 இந்த நிமிஷம் அளவுக்கு அமைதியா அழுக நான் மாட்டாங்கடா. பாத்துக்கிறேன். ஒரு பொம்பளை இள வீட்டுல ஒரு பொம்பளை கூட இந்த அளவுக்கு அழுக மாட்டாங்க. அந்த நீ அளவுக்கு தானே அழுதுட்டு அழுகுறப்ப. இருக்கீங்க. நீ நீ தான் தானே அழுது அழுதுகிட்டு அழுதப்ப. இருக்க தொலைங்கடா. வந்து டேய் அழுது தொலைங்க. நீ கூட்டத்தை பாத்தீங்களா? கூட்டத்தை பாத்துறீங்களா இன்னைக்கு? ஏய் அழுது அழுவடா, தொலைங்க. இள கூட்டம் வீட்டுல வந்ததும் பொம்பளை கூட இந்த அளவுக்கு கமல் அழுக மாட்டாங்க. கமல் பிரச்சாரத்தப்ப வராத கூட்டமாடா டேய். அழுறது யாருனாலும் அழலாம்டா. ஆனா அட அழுது தொலைங்கடா. பெத்த அழுது பிள்ளைக்கு கடன் தொலைங்க. கொடுத்த அழுது நாயெல்லாம் அழுது இப்படிதான் அழுது பாக்குற டேய். அதுதான் நான் சொல்லிட்டு நாய் இருக்கேன். அழுது அழுதாலும் தொலைங்கடா. நாயா டேய். டேய் அழுறது அழுது எல்லாருமே தொலைங்க. அழுவாங்கடா. ஆனா பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லி வேட்புமனுவுல நீ கொடுத்திருக்க. ஒன்னே மாதிரி ஒரு அழுதுருக்கீங்களாடா? இழுப்பிறவி என்ன இழுப்பிறவி காரணம்? கடன் இந்த உலகத்திலே உண்டாடா. கொடுக்கலாம்டா. டேய் கெட்டின கடன் பொண்டாட்டிக்கு 12 கோடி கொடுக்கலாம்டா. கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்றியாடா நாய. இந்த மாதிரி நாய் அழுறது யாரும் அழலாம். ஆம்பளை இல்ல பொம்பளை நாய் நரி எல்லாம் எமிலன் அழலாம். எமிலன் உன்ன எமிலன் மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் எமிலன். இழுப்பிறவி. இதுல வேற இந்த ராஜ்மோகினி வந்து தர்மத்தாயின் புதல்வனே வருக ஓடிட்டான் கொத்தா. ஏய் சபரி இல்ல சபரி. இப்ப பிரஸ் மீட் ஓடிட்டான் பார்த்தேன். பிரஸ் மீட் யார் சொல்ற பிரஸ் மீட்? ப்ரோ ஓடிட்டான் எங்க ஆதவ் அவன்? பிரஸ் மீட். ஓடிட்டான். இல்ல 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 ஆதவ் ஓடிட்டானா? பிரஸ் மீட் பார்த்தேன். அட போயிட்டான் வருவான் அட வருவான். பைத்த அவனெல்லாம் வச்சு இது ஒரு 20 பண்ணலான்னு மினிட்ஸ் கூட இருந்தேன். வரான். இல்ல 20 மினிட்ஸ் கூட வருவான். பொறுமையா இருங்க. இப்ப வந்துருவான். கடைசியில வந்து கத்தி வந்துருவான். குத்துற பிச்சு போடும். ஓரமா உட்காரும். நான் இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். உள்ள வந்தோடனே இது பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டான டாபிக் பேசினா மேல மைக்க வந்துருவான். நீங்க கரெக்டா குடுக்கலண்ணே. ரெட் டிராகன் டாஸ் சரி டாஸ் பாத்துட்டு வா. ரெட் இல்ல டிராகன் இல்ல இல்ல என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல சபரி அவன் ஆதவ அர்ஜுனா அழுகாத குறையா எங்களை வந்து இப்படி பண்றாங்க. ஒரு இடத்துல நல்லா கொடுத்தாங்க, ஒரு இடத்துல கொடுக்கவே இல்ல. எங்க தலைவருக்கு உயிர் பயம் வந்துருச்சு. எனக்கு புரியல. எல்லாத்தையும் விட்டு வந்து ஏங்க எதுக்கு உயிர் பயம் அடிச்சு வரும்? சரக்கு தெரியாம சரி வீட்டுக்கு போவோம் ஆங்க ஒரு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம். இல்ல இல்ல இதுல நாங்க சபரி இதுல இன்னொரு அந்த இது பக்கம் எவனா தீம அந்த பக்கம் எவனாவது ஸ்பேஸ் போட்டிருக்கானா பாரு. இதோ அவன் இதோ டிவி பாக்குறேன். கேக்குறான். அவனா ஸ்பேஸ் போட்டிருக்கானா பாரு. இதுல இதோ இன்னொரு இது இருக்கு. போட்டிருந்தேன். இவன் வேணும்னே ஆதவ அர்ஜுனா பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு போயிட்டான்னு நான் சொல்றேன். வேணும்னே ஆதவ அர்ஜுனா பிரச்சாரம் பண்ண அது கூடாது. அடுத்த பீஸ். அது 3000 கோடி சொத்து, மாமனார் சொத்து. இது சொந்த சம்பாதிச்ச காசை உட்காந்துக்கிட்டே இது மறைக்குது. இந்த வேலையை பார்த்து திருட்டுத்தனத்தை பாக்குது. அது மாமனார் சொத்தை என்னென்ன கணக்காட்டுதுன்னு இப்ப நான் அடுத்து நான் பாக்குறேன். வில்லிவாக்கத்துல அவன் இன்னும் இது பண்றானாப்பா, நாமினேஷன் பண்றானாப்பா. பண்ணிட்டான். அதுதான் பார்த்து என்ன அப்லோட் ஆகணும் எடுக்கணும். அதை அவனாவது கரூர்ல கொடுத்த காசு கணக்காட்டுறானா இல்லையா பாப்போம். டிஎம்ல அமைச்சிருக்கேன் பாருங்க அந்த கபிலன். காசு எங்கே இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கபிலன் டிஎம்ல அமைச்சிருக்கேன். வாங்க பால்ஸ் ப்ரோ இங்க தான் இருக்கீங்களா? சபரி அப்லோட் ஆயிருச்சா? இருக்கேன். ஓகே. ஸ்லீப்லெஸ் நைட் இவனுங்க என்ன விட்டா பாவா, இவனுங்க என்ன இன்னும் திருந்தல. ஏப்பா மைக் வாங்குறலாம் வாங்கிட்டீங்களா? அப்படியே அமைதியா கம்முன்னு அப்படியே உட்காந்துங்க. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரியா? போகக்கூடாது. வேற வழி இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும். ஐபோன் போய் நான் போய் விஜய் கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஷேரோட்டா மாதிரி ஆயிடுச்சு ஸ்பேஸ். பால்ஸ் ப்ரோ சாரி கபிலன் ப்ரோ கேக்குறதா கேக்குறீங்க. ப்ரோ மேக்ஸா கேளுங்க. டேய் இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி. இப்ப விஜயோட ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே ஷேரோட்டா மாதிரி ஆயிடுச்சு ஸ்பேஸ். என்ன பண்றது? விஜய்க்கு வந்து விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா கடன் பண்ணிருக்காங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் யாருப்பா அது மேட்ச் பார்த்துட்டு இருக்குது? எனக்கு இது கௌசி மேலே சபரிஸ் மேலே தான் இல்ல டவுட். இப்ப யார் ஐடியா மட்டும் சொல்லு. அந்த ஐடியா அப்படியே லிஸ்ட்ல வந்து போட்டுறேன். டக்குனு சொல்லு. யார் ஐடியா இப்ப ஐபிஎல் உட்கார்ந்து கேட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. மைக் ஆன் பண்ணிட்டு இருக்குது. சபரிஸ் ப்ரோ அப்படியே இல்ல நான் சீரியஸா சொல்றேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்பேஸ் போடுறேன்னு தெரியுமா தெரியாதா? புரியுது. டென்ஷன் ஆகாதீங்க. கம்மி பண்ணுங்க. இது யார் இன்னும் அதுதான் சபரிஸ் ப்ரோ. மைக் ஆஃப் பண்ணு ப்ரோ. மியூட் போட்டு எடுங்க. இல்ல எடுத்துட்டேன். லிசனர்ல போட்ட சபரி. ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, இப்ப இவன் அவங்க அப்பாக்கு காசு கொடுத்தது கடன் சொல்லியிருக்கேன். அதான் இவனோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 படத்தை அவங்க அப்பா தானே ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த கடனை எதுல இவன் வந்து கழிச்சான் அவங்க அப்பாக்கு?
இவன் பிள்ளைக்கு செலவு பண்ணாதான் கடன் சொல்லியிருக்கான், எங்க அப்பாவுக்கு செலவு பண்ணாதான் கடன் சொல்லியிருக்கான். ஆனா இவன் வளர்றதுக்கு மட்டும் அவங்க அம்மா அப்பாவோட உழைப்புல வந்து காசை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. இவனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இவனை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள கூட்டின்னு வந்து ஃபேமிலி ஒரு ஹீரோவா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கடனை இவன் எதன் மூலியமா அடைச்சிருக்கான், எப்படி அடைச்சிருக்கான் சொந்த குடும்பத்துக்கு? அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கிடையாதுல்ல. எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் ஃபெலோவா இருக்கான். இல்ல இன்னைக்கு அந்த சென்னை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, வாய்ப்பே கிடையாது. இது சும்மாலாம் இருக்க முடியாது. உண்மையிலுமே போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்ல. அந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் பார்க்கும்போது 10-15 தான் இருக்கானுங்க. அலை மோதுது ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரி வேவா இருக்கு. அப்படியே மெக்சிகன் வேவ் மாதிரி அப்படியே போகுது. பயமா இருந்தது எனக்கு ப்ரோ. அவர் வந்து சிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கொஞ்சம் தூரம் கழிச்சு டக்குன்னு போலீஸ் வந்து ஆக்கியூ பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு கொஞ்சம் தொலைவு கழிச்சு, ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு கம்ப்ளைண்ட் பண்ண பிறகுதான். அதுக்கப்புறம் அந்த குளத்தூருக்கு ரீச் ஆக முடிஞ்சிச்சு. இப்ப முன்னாடிதான் அந்த வண்டி எல்லாம் ஆடிச்சு, பசங்க வண்டி மேல ஏறினாங்க. இதெல்லாம் மூலக்கடை கிராஸ் பண்ணும் போது மூலக்கடை அந்த பிளைஓவர் கீழே வந்து வண்டி கவுந்துச்சு, அவ்வளவு ஆடிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா வந்து இப்போ பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பாதுகாப்பு தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அங்கேயும் போலீஸ் இங்கேயும் போலீஸ் தானே. சோ அங்க வந்து எப்படி அவங்க வந்து கரெக்டா ஒரு ஃபார்ம் பண்ணி கொண்டு போனாங்களோ அது மாதிரி கொண்டு போனாங்க. அதான் வந்து இவன் சொன்னா. இப்ப வந்து இவன் நம்ம குமரி சொன்னா ஆதவ் வந்து அங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காப்புல. இந்த கரூர் மாதிரி மறுபடியும் பிளான் பண்றது. சொத்தை பத்தி பேசுறதுனா ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். கம்யூனிட்டி பேலுவ திருட்டு கம்யூனிட்டி பேலுவ சொத்தை பத்தி பேசுறானா பேச மாட்டேங்கிறானுங்க. இல்ல கபிலன், அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து கூட பார்ட்னர் யாரும் பார்த்தா டிரைவர் மாதிரி தான். நம்மள அந்த எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க இல்ல, அவங்க தான் அந்த டிரைவர் தான். நம்மள பாருங்களேன் எப்படி இப்ப பணத்தை ஸ்பெண்டிங் பண்ணிருக்கான்னு பாருங்க. என்னடா டிரைவர் மகனுக்குலாம் ரியல் எஸ்டேட் பண்ற அளவுக்கு சொத்து இருக்குதா? ஐயோ, தெரிஞ்சிருந்தா டிரைவர் ஆயிருப்பேன்னு. சரணே, நீ விஜய்க்கெல்லாம் டிரைவர் ஆகிறதுக்கு விஜய்க்கு நார்மல் டிரைவர்லயே அவ்வளவு சம்பாதிக்கலாம்ல. விஜய் டிரைவர் தான். சரணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியா? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், கேக்குறியா? என்ன விஜய் வீட்டுல அவன் மொட்டை மலை போலியே சொல்றீங்க அவனையும் ப்ரோ? இல்ல சரணே, நீ இரு. ரெட் டிராகனே, விஜயோட கீப்புக்கு 1500 கோடிக்கு மேல சொத்து இருக்கான். விஜயோட கீப்பா? ஓ, அவங்களா? இப்ப நீ என்ன சொல்லுவ ரெட் டிராகன்? இப்ப 1500 கோடி சொத்து. இல்ல நான் போறேனே சொல்லியே. முதல்ல சிட்டிசன் சரண் சொன்னா. சிட்டிசன் சரண் கமான். அவ்வளவு வயசான கமான் டைகர். விஜய்க்கு தான்டா டேஸ்ட் இல்ல, அடுத்தவங்க தொட்டதெல்லாம் சாப்பிடுவான். நம்மளும் அப்படியா? அதுதான் சரண் சொல்றேன். நீ டிரைவரா போனல, அதுக்குதான் சொல்றேன். சிட்டிசன் பாயிண்ட் அவுட் வெளியே போகுது, மறுபடியும் பாயிண்ட்க்கு வாங்க. கேப்டன் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ட்வீட் லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை படிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது இருக்கிற டென்ஷன். கபிலன் ப்ரோ, கொஞ்சம் கூல் டவுன் ஆவாங்க. மதியானமே நீங்க நிறைய கோவப்படுறீங்க. டேய், தூக்கம் இல்லாம நான் சரியா சாப்பாடு இல்லாம ஸ்பேஸ் போடுறேன். ஸ்பேஸ் வேற எண்டாயி பக் வருது. எப்படா டென்ஷன் என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் உங்க எல்லாருக்கும். இல்ல, நீங்க சொல்றது இல்ல, இங்க சொல்ற எல்லா கஷ்டமும் எனக்கு புரியுது. ரொம்ப மைண்ட் ஏத்துக்காதீங்க. கோகிலாம்பாள் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே குடைவாடியானையில் 2017 தொடங்கப்பட்ட ஒரு முதன்மை கல்வி நிறுவனமாகும். இந்த கோகிலாம்பாள் சர்வதேச பள்ளியை சிபிஎஸ்இ நிறுவனத்தோடு கும்பகோணத்தில் நீட் அகாதமியையும் நடத்துகிறது. சரி, படிச்சுட்டேன். முக்கிய அம்சங்கள். இந்த அறக்கட்டளைக்கு 20 கோடி கொடுத்திருக்கான் விஜய் கடனா. அதாவது நீட்டுக்கு நடத்துறதுக்கு நீட்டுக்கு ஆதரவா ஒரு எஜுகேஷன். அப்ப தெரியுதா இவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க? நன்கொடை தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இழிப்பிறவி ஈனப்பிறவி எங்கேயாவது இருக்குமா? ஒரு அறக்கட்டளை நல்லது பண்ணதுன்னு சொல்லி கொடுக்கிறது. அப்படி இல்ல எமிலன், அதுல வருமானம் வருதுல. நீட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுவான், வருமானம் வரும், அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் யோசிங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு இன்வெஸ்டிங் பார்ட்னர் ஆதரவா இருக்கிறான் விஜய்ன்ட்டு. நீட் எஜுகேஷன் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி கொடுத்துருக்கான். அதான் கடனா கொடுத்துருக்கான். அப்ப அதுல இருந்து அவன் லாபம் வாங்குவான், வட்டி வாங்குவான். அப்ப நீட்டுக்கு எதிராக அவன் இருக்கிறான். ஏதாச்சும் நீட்டுக்கு ஆதரவா இருக்கான். 1ஆம் நம்பர் திருட்டு பயிலா இருப்பான் போல இருக்கவன், கம்யூனிட்டி பையன்.
இவன் நடிகனா இருக்கும் போதே இன்னும் சொத்து உட்காந்து சேர்த்து கொள்ளடிச்சு திங்கிறானே, நாளைக்கு ஏதாவது எம்எல்ஏ ஆயிட்டு எம்பி ஆயிட்டு உட்காந்து என்ன எம்மோ எப்பா இப்ப கட்சிக்கு நிதிலாம் வாங்கினானே அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் சேர்க்கறது? இந்த ஐயா அது ஒரு 1500 கோடி ரூபா வருமே அது. இந்த யூடியூப்ல தொப்பி போட்டு ஒரு ஸ்பெஷல் அவர் சொன்னாரு விஜய்க்கு 7500 கோடி சொத்து இருக்கான். அதெல்லாம் கட்சி ஃபண்ட்ல போயிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதெல்லாம் இதுல கொண்டு வர மாட்டானுங்க இவனுங்க. 7500 கோடி சொத்து ஏன் அப்ப கோட்டுக்கு வாங்கின 300 கோடி சம்பளம், பனையூர் ஆபீஸ் யார் ஈரோக்கு பேர்ல வாங்கின இருக்கு? 250 கோடி சம்பளம். பனையூர் ஆபீஸ் யார் பேர்ல இருக்கு? பனையூர் வீடு யார் பேர்ல இருக்கு? அந்த ஆபீஸ் அவர் பேர்ல அவன் பேர்ல தான் இருக்கு. அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு? என்ன இன்னைக்கு Bro, தேதிக்கு ஒரு 15 கோடி அந்த இருக்குன்னா, இல்ல அந்த சரௌண்டிங்ல வந்து வீட்டோட இது வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா 40 கோடி கிட்ட வரும் மொத்தமா. 40-50 கோடி. OS கார்டுல இன்னைக்கு வந்து இடம் வாங்குறதுன்றது சாதாரணமாவே ஸ்டார்டிங் ரேட்டே 2 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிக்குது OS கார்டன்லயே. இப்ப பனையூர்ல வந்து ஒரு இடத்த வாங்குறோம், ஒரு 10 கிரவுண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல இடம் ஸ்டார்டிங் பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு எப்ப இருந்தாலும் 1 கோடி இல்ல ஒரு 50 OS லட்சம் கார்டன்ல 3 BHKவே 10 கோடிண்ணே. நீ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றியா? நான் ரியல் எஸ்டேட் தான் இருக்கேன். சரி, உனக்கு போட்டி விஜயா இல்ல எப்படி எனக்கு சொல்லு. ஏன்னா அவனும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்றேன்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கான் நாமினேஷன். அந்த நாய் கிட்ட கூட அந்த நாய் கிட்ட கூட வர முடியாது. டேய் இல்லடா, அவன் லிங்க் எல்லாம் புடிச்சு வச்சுக்கடா. அவன் ஏதோ பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் போல இருக்குடா. நீங்க வேற கம்முன்னு இருங்க. அவனே பினாமி பேர்ல அவன் பிசினஸ் பண்றான். அவனே பினாமி தான்டா. ஏன்டா இது தெரியாம இருக்கிற? அவனே பினாமி தான். வெயிட் பண்ணு. அவன் கூட இருக்கிறத நம்ம ஏதோ ஒரு பினாமி நினைச்சோம், 4 பினாமி இருக்கு. ஆனா ஒண்ணுடா சாமி, இந்த MBA படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேல வாங்கலாம். இந்த ஆடிட்டிங் இந்த கணக்கு தெரிஞ்சலாம் கொஞ்சம் மேல வாங்கலாம். ஏன்னா பேசிக்கலா நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு. அந்த குறுந்தாடி வச்சிருப்பான் இல்லையா டிவி கட்சியோட பொருளாளர், நான் ஏதோ சுத்தி ஏதோ 2-3 அறிவாளியாத ஏதோ இருக்கு பார்த்தேன். ஐய சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்னா நம்பர் தற்கொலையா இருக்கு. ரியல் எஸ்டேட் ஷேர் ஹோல்டர் கூட இவன் அந்த டிரைவர் சீட்டி கொடுத்தேன்னு சொன்னால அவனோட அப்பா தான். அதாங்க சொல்றேன், அவருடைய பினாமி தாங்க அவரு. அவரை பிடிச்சா அப்ப நிறைய சொத்து கைப்பற்றலாம்ல. எப்படி பாருங்க சொல்லி வச்சுட்டு இப்போதைக்கு 400 கோடி தான் என்கிட்ட இருக்குன்னு நான் போடுறாங்க. நியாயமா பார்த்தா இவன் மேல ED ரைட விட்டா இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு LPG சிலிண்டர் எல்லாருக்கும் வாங்கலாமாப்பா? இல்ல கபிலன் ஆல்ரெடி அதுலதான் மாட்டி தான் அவர் அந்த கட்சி ஆரம்பிச்சது. காரணமே அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் ஆல்ரெடி EDல மாட்டிட்டாரு முழுக்க. இப்ப பேலன்ஸ் வந்து சின்ன நீட்ட இருக்குல்ல அந்த காசு, அது ஏன் கவர்மெண்ட் கேட்க மாட்டுது? லீகலா வெயிட் பண்ணாதான் கேட்பாங்களா? பூத்தியாளா இருந்தா கேட்க மாட்டாங்களா? அதுக்கு லீகலா ப்ரூஃப் எதுவும் இருக்காதுல்ல. அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கொடுத்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை கேட்பாங்க. அடிக்கடி ஏன் ஃபாரினுக்கு போறாங்கன்னா லண்டனுக்கு போய் அங்க போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிப்பாங்க போல இருக்கு. எதை? பணத்தை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கடன் வந்து ரிவால்வர் ரீட்டாவுக்கு வந்து கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு வடைப்பேச்சு சொன்னானுங்க. அது கணக்குலயே வரல. அதை தவிர மத்தெல்லாம் வந்து சொத்து தான் 404 கோடி, அசையும் சொத்து மட்டும் தான் 404. அதெல்லாம் அசையா சொத்துல வரும். அசையா சொத்து எவ்வளவு சொன்னா? 100 கோடி சம்திங். 100 கோடி இல்ல 100 கோடி சம்திங் ஏதோ சொல்லிருக்காங்க. 115 கோடி அசையா சொத்துனா அப்படின்னா அசையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அசைற சொத்து எவ்வளவு சொன்னா 400 சொச்சம் கோடி இல்லையா? ஆமா, அசைறது வந்து 404. அது கேஷ், கோல்டு, டைமண்ட், பைக், கார். ஆக்சுவலா அசையா சொத்து வந்து